வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தேனி அள்ளிநகரத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னா, நீங்கள் தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அள்ளிநகரம் வந்துடணும். அள்ளிநகரத்துலேருந்து இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த கோவில் ஒரு சிறப்பான கோவில். இந்த கோவில் இந்த ஏரியாவில் ஃபேமஸாக இருக்குது. பாருங்கள் மக்களே, எவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் நம்மளை வரவேற்பு செய்கிறார். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்காருன்னு. மாலைகள் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. தொடர்ந்து நம்ம கோயிலை சுற்றி போகும்போது விநாயகர் நம்மளை அருள் புரிகிறார். அவரை வணங்கி கொள்ளுங்கள். அடுத்து இந்த கோவிலில் 12 ஆழ்வார்களோட சிலைகள் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதை பாருங்கள். நாதமுனிகன், ஆளவந்தான், ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு ஆழ்வார்களையும் 12 சிலையுமே முன்னே நம்மளை வரவேற்பு செய்யுது. கருவுரையை புகைப்படம் இருக்கக்கூடாதனால நான் முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன். வணங்கிங்க, பெருமாளை வேண்டிக்குங்க. அடுத்து கோவிலை சுற்றி வரும்போது நீங்கள் ஒன்றொன்னா சிலைகளை பார்க்கலாம். சில அற்புதமான சிலைகள் இந்த கோவிலை சுற்றி அமைஞ்சிருக்கு. பாருங்கள். பெருந்தேவி தாயார், வணங்கிக்கங்க. அடுத்து கோவிலை சுற்றி வரும்போது கோவில் பின்புறம் சில கடவுள் சிலைகள் பதித்து வைத்திருந்தார்கள். பாருங்க. சரஸ்வதி சிலை, எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். கிட்ட போய் காட்டுறேன். அப்புறமா மற்றொரு சிலை. அடுத்து ஆண்டாள் நீங்கள் பார்க்கலாம். வணங்கிக்கங்க ஆண்டாளை. மேற்கொண்டு சுற்றி வரும்போது மற்றொரு சிலையும் செவுத்தில் பதிஞ்சிருக்காங்க. பாருங்க. அடுத்து கோவிலை சுற்றி இந்த அற்புதமான மண்டபம் இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு சிலையும் அற்புதமாக இருக்குது. நல்லா வண்ணமயமாக அழகாக இருக்குது. பாருங்கள். இங்கே உட்கார்ந்து கொண்டு இறைவனை நினைத்து மனமுருகி வேண்டுங்கள் மக்களே. வெளியில் வரும்போது நீங்கள் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை பக்கத்தில் மற்றொரு சிலையும் பார்க்கலாம். வணங்கிக்கங்க மக்களே. சில அற்புதமாக இருக்குது. அப்புறமா நம்ம நவக்கிரகம் இருக்குது. அதையும் ஒரு 9 சுற்று சுற்றி வேண்டிக்குங்க. நவக்கிரக பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கொடிமரம் இருக்கும். அதையும் வணங்கிக்குங்க. நாராயணா. வெயில் குடும்பம் தாங்க முடியாமல் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு வந்துட்டேன். இங்கே பாருங்கள். கரண்ட் இல்லாமல் ஒரு கையாலேயே முலாம்பழம் ஜூஸ் அவர் போடுறாரு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி உபகரணங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கோவிலை முடிச்சுட்டு வந்துட்டு சரி ஒரு ஜூஸ் குடிக்கலான்ட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ வேகமாக போடுறாருன்னு. இங்கே கம்மங்கூழ் 10 ரூபா கிடைக்குது. முலாம்பழம் ஜூஸும் இதே மாதிரி போட்டு தராரு. ப்ரெஷர் வச்சுருக்காரு. சாத்துக்குடி ஜூஸும் போட்டு தராரு. அவ்வளோதான். கரண்ட் இல்லாமல் கையில் ஈஸியாக சுற்றிட்டாரு.
50 அந்த ஜூஸு. வீடியோ அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.